காங்கிரஸ் தலைவர் சோனியாவை ராஜ்யசபா துணைத் தலைவர் PJ குரியன் திடீரென சந்தித்துள்ளார். பதவியை ராஜினாமா செய்யும்படி குரியனிடம் சோனியா கூறியதாக டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கேரள மாநிலம் சூரியநெல்லியைச் சேர்ந்த மாணவி 1996ஆம் ஆண்டில் 40 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். தன்னை பலாத்காரம் செய்தவர்களில் கேரள காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான PJ குரியனும் ஒருவர் என்று ஆரம்பம் முதலே கூறி வரும் அந்த பெண் உச்சநீதிமன்றத்தின் கடந்த மாத உத்தரவுக்கு பிறகு தனது வலியுறுத்தலை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளார். பிப்ரவரி 22ஆம் தேதி துவங்கவுள்ள பார்லிமென்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பலாத்காரத்துக்கு எதிரான அவசர சட்டம் விவாதத்துக்கு வரவிருக்கும் நிலையில் ராஜ்யசபா துணைத் தலைவர் பதவியிலிருந்து PJ குரியனை நீக்க வேண்டுமென கேரளா முழுவதும் போராட்டங்கள் வெடித்து கிளம்பியுள்ளன. இந்த பரபரப்பான சூழலில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை அவரது இல்லத்தில் குரியன் சந்தித்து பேசினார். 20 நிமிடத்துக்கு நீடித்த இந்த சந்திப்பின் போது பலாத்கார குற்றச்சாட்டிலிருந்து தன்னை உச்சநீதிமன்றம் விடுவித்ததை விளக்கமாக கூறியதாக தெரிகிறது. அப்போது ராஜ்யசபா துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிடும்படி சோனியா கூறியதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. அது பற்றிய நிருபர்களின் கேள்விக்கு பதிலளிக்க குரியன் மறுத்துவிட்டார். புதன்கிழமையன்று ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான அமித் அன்சாரியை சந்தித்தும் குரியன் விளக்கம் அளித்திருந்தார்.